எம்ஜிஆருக்கு அடுத்து அறியப்படக்கூடிய ஒரு முகமா ஜெயலலிதா அவர்கள் நமக்குள்ள எப்பவுமே ஏற்படுத்திட்டே இருக்காங்க. ஒரு பெண்மணி, ஒரு அரசியல்வாதி, ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவரா இருந்ததெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு லீடர், பெரிய தமிழகத்துக்கான லீடர். அவங்க பார்வை, அது முதலமைச்சர். இப்படி இருக்கும். ராஜா காலத்து பார்வை மாரி. எனக்கு என்னன்னு இருக்கும். ஆனா அவங்க அப்படி இல்ல. தான் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனா அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் தமிழகமே அவரை அம்மான்னு விட்டாங்க. இப்ப வரைக்குமே அவங்க இல்லனாலுமே அவங்க உருவாக்குன எல்லா திட்டமுமே அவங்களோட பேர் சொல்லி. அம்மா உணவு இன்னைக்கு அதை போட்டு சீரழிச்சு வச்சிருக்காங்க. நீ 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா யோசி. வீட்டுக்காரன் பிடின்னு போயிடும். வந்த உடனே செல்லா தூக்கிட்டு ஓடிடும். போயிட்டு அங்கே இப்போ தான் சரக்கு வைக்கிறதுல டாஸ்மார்க்கில் பார் கொடுக்குது. வாங்கி குடிச்சிட்டு இப்படி எந்த சிஎம் பாருங்க, பல சிஎம் நடந்து போய் ஆய்வு பண்ணும். இப்போ அதெல்லாம் இருக்குதா பார்த்தீங்கன்னா, போய் வாரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் இருந்தீங்கன்னா அதிகாரிகள் உங்களை ஏமாற்ற தான் செய்வாங்க. ஜெயலலிதா கிட்ட அது நடக்காது. ஜெயலலிதாவுடைய திட்டங்களும் பல விஷயங்கள் அடுத்தடுத்து அவங்க பண்ணாங்க. கட்சியை ஒரு கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் காலத்தில் ஜெயிக்காத விஷயங்களை இவங்க ஜெயிச்சாங்க. ஜெயலலிதாவுடைய ஒவ்வொரு சாதனையும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் கலைஞரை சாணக்கியர்வாங்க. சாணக்கியருக்கே விபூதி அடித்தவங்க. அம்மான்றது இயல்பாக எல்லாருமே சொல்கிறது. அப்பா நீ சொல்லுன்னா கிண்டல் ஆகிடுச்சு. அதனால் புளியை பார்த்து பூனை சொல்லு. டேக்-ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இரட்டை இலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எம்ஜிஆருக்கு அடுத்து அறியப்படக்கூடிய ஒரு முகமா ஒரு எப்படி சொல்றது, ஒரு வலு நிறைந்த ஒரு அரசியல்வாதியா இதுக்கப்புறம் காலம் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை நம்மகிட்ட கொண்டு வந்து நிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஜெயலலிதா அவர்கள் நமக்குள்ள எப்பவுமே ஏற்படுத்திட்டே இருக்காங்க. இல்லனாலும் அவங்க நோ மோர் அப்படின்னாலும் அவங்களுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு தாக்கமா இருக்கு. ஒரு பெண்மணி, ஒரு அரசியல்வாதி, ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவரா இருந்ததெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த பார்வை எப்படி இருக்கு உங்களுக்கு? தலைவர்கள் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த ஒரு மரியாதை இருக்காது. இருக்கும் காலத்திலே மதிக்கப்பட்ட தலைவர்கள் ஜெயலலிதா ஒருத்தர். எம்ஜிஆருக்கு பிறகு இந்த கட்சி என்ன ஆகும் அப்படின்றத யோசிக்கும் பொழுது எம்ஜிஆர் யோசித்து கொண்டு வந்தவங்க தான் ஜெயலலிதா. 82 கொண்டு வராங்க. ஜெயலலிதா திரைத்துறையிலேருந்து வந்தவர். திரைத்துறையிலேருந்து வந்த எல்லோருமே அரசியலில் மற்ற பொது அறிவில் பெரிய ஆளாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு உதாரணம் ஜெயலலிதா கூட நடித்த பல நடிகைகள். உதாரணம் ஈவன் வெண்ணிற ஆடை நிர்மலாவையும் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். ஆனால் அவங்க பெருசாக சோபிக்கலை. இந்த மாதிரி பலர். அப்போ ஒரு நடிகையாக ஜெயலலிதா அந்த தன்மையோடு மட்டும் இல்லை, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு அதிகமாக படித்தாங்க. அதற்கு பிறகு 82 அவங்க இணைஞ்ச பொழுது அவங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி, சத்துணவு திட்ட அமைப்பாளர் பதவி. சத்துணவு திட்ட அமைப்பாளர் பதவி இதெல்லாம் ஜெயலலிதா எலைட்டு தான், மேல் மட்டத்திலேருந்து வந்தவங்க தான், பான் வித்து சில்வர் ஸ்பூன் தான். ஆனால் தன்னை வளர்த்துக்கணுன்றதுக்காக அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினாங்க. அதை ஒரு அனுபவம் மாற்றினாங்க. அந்த அனுபவம் எப்படி பயன்பட்டுச்சுன்னா, அவருக்கு எதிராக ஆர்.எம். வீரப்பன், அவர் சினிமா காலத்துலேருந்து ஜெயலலிதா அவருக்கு ஏலம் பொருத்தம் தான். எம்ஜிஆர் கிட்ட வலுவான தலைவர்கள் ஆர்.எம். வீரப்பன் ஒருத்தர், இன்னும் மற்ற மூத்த தலைவர்கள் இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதாவுக்கு இல்லாத தொல்லைலாம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனோடனே ஜெயலலிதாவை கிட்டத்தட்ட ஓரங்கட்டுற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. அந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் இவங்க தனியாகவே பிரச்சாரம் பண்ணாங்க. அன்றைக்கி ஏடிஎம்கேக்கு இருந்த 2 நட்சத்திர பிரச்சாரகரில் ஒருத்தர் ஜெயலலிதா. இன்னொருத்தர் யார் சொல்லுங்கள்? நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ஆள் கே. பாக்யராஜ். ஏன்னா எம்ஜிஆர் அப்போ முந்தானை முடிச்சுலாம் எடுத்து எம்ஜிஆர் என்னுடைய கலை உலக வாரிசுன்னு சொல்லி அவ்வளோ ஃபேமஸ் அவர் தான் போய் எம்ஜிஆர் அமெரிக்காவில் பார்த்துட்டு வந்தார். கலைஞருக்கே சவால் விட்டார். நான் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கார், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் வேணால் ஃப்ளைட் டிக்கெட் போக முடியும், வசதி இல்லைன்னா நான் எடுத்துறேன், போய் பார்த்துட்டு வாங்கன்னார். அவர் ஒரு இது பண்ணார். ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணாங்க. அதனுடைய விளைவு ஆண்டிப்பட்டியில் இருக்கிறதுலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் எம்ஜிஆர் ஜெயித்தார். அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதற்கு பிறகும் ஜெயலலிதா பல இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டார், ஓரங்கட்டப்பட்டார். பொதுவாக அரசியலில் வந்தால் பெண்ணுன்றதுனால அது ஒரு இது கிடைக்கும். இது எல்லாம் தாண்டி 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கடுமையாக அவமானப்படுத்தப்பட்டார். கிட்டத்தட்ட அடித்து விரட்டாத குறை தான். ஆனாலும் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு டீமு கட்சி இதாகி கட்சி 2ஆக உடையுது. அப்போ சேவல் சின்னத்தில் அவங்க இது பண்ணி 27 இடம் ஜெயலலிதா தலைமையிலான இதுதான் ஜெயிக்கிறாங்க. கட்சி உடஞ்சும், ரெட்டை இலை சின்னம் இல்லை, உடஞ்சும் ஜெயிக்கிறாங்க. ஜானகி இது ஒரே ஒரு இது ஜெயிக்கிறாங்க. அப்போ ஜானகி அம்மா முடிவு பண்ணுறாங்க, கரெக்டான ஆள்னா இன்றைக்கி ஆப்டான ஆள்னா ஜெயலலிதான்னு ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அதற்கு பிறகு 91 ஜெயிக்கிறாங்க. 91, 96 அவர் ஒரு இளம் முதல்வர், தமிழகத்தில் இளம் முதல்வராக வராங்க.
என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த 5 வருஷம் அவங்கள வந்து ஒரு ஒரு வகையான சரியான ஒரு ஆட்சி அவங்களால பண்ண முடியல. எடுப்பார் கைப்பிள்ளை மாரி அவங்கவங்க இஷ்டத்துக்கு அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. 96ல படுதோல்வி. அந்த வருஷமே அந்த மாசத்திலேயே ஒரு 2 மாசத்துலயே அவங்கள கைது வேற பண்றாங்க. 28 நாள் ஜெயில்ல போடுறாரு கலைஞர். வீட்ல உள்ள பூந்து கேமரா வச்சுட்டு பாரு இவ்வளோ தங்கம், இவ்வளோ இது, இவ்வளோ சேலை இதுன்னு ரொம்ப அவமானம்லாம் படுத்துறாங்க. ஜெயலலிதா அதிலலாம் துவண்டு போல. மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து 2டே வருஷத்துல மறுபடியும் வந்து ரஜினிகாந்த் வாய்ஸ் குடுத்தும் ஏடிஎம்கே 30 எம்பி சீட் ஜெயிக்கிறாங்க. 9 தான் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்குது. மறுபடியும் சட்டுன்னு நினச்சிட்டாங்களா 2டே வருஷத்துல. 2001ல மீண்டும் முதலமைச்சர். 91 டூ 96ல கிடைச்ச அனுபவத்த 2001ல அவங்க பாடமா எடுத்துக்கிட்டு மாத்துனாங்க. அவங்களுடைய நடைமுறைய மாத்துனாங்க. பல விஷயங்கள்ல இப்போ ரோட்ல அவங்க வந்தா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிராஃபிக்ல வந்து இப்போ உதயநிதிக்கு நடக்குது பாருங்க. அந்த மாரி. இது எல்லாத்தையும் மாத்துனாங்க. நான் வந்தாலும் நான் போம்போது எதிர்ல இல்ல வண்டினா வண்டி விடுங்க. நான் வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் க்ளோஸ் பண்ணணும். இந்த மாரிலாம் பல விஷயம் கொண்டு வந்தாங்க. இன்னொன்னு ஜெயலலிதாட்ட ஒரு நல்ல விஷயம், மற்ற தலைவர்கள்ட்ட எம்ஜிஆர்ட்ட இருந்துச்சு, கலைஞர்ட்ட இருந்துச்சு. ஆனா கலைஞர் வேற மாரி வணக்கம் சொல்லுவாரு, பாப்பாரு. ஆனா எம்ஜிஆர் என்னன்னா கவனிப்பாரு. வெளியில வரும்பொழுது வீட்ட விட்டு வெளிய வந்தா யாராவது நிக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவாரு. யாராவது பழைய ஆளுங்கன்னா டக்குன்னு வண்டிய நிறுத்திட்டு, "இங்க வான்னு" கூப்பிட்டு, "என்ன பிரச்சனை?" இந்த மாரி விஷயம். "ஏன் முன்னாடியே வரல? போய் சாப்பிடுங்க." உதயவர கூப்பிட்டு, "இவருக்கு வேண்டியத குடுங்க. நான் அப்புறம் பேசிக்கிறேன்ட்டு டீட்டெயில் வாங்கிக்கிங்கன்னுவாங்க." இவங்க சாப்பிட வச்சு, அப்போதைக்கு கை செலவுக்கு ஒரு பெரிய தொகை குடுத்து அனுப்பிச்சாலும், டீட்டெயில் வாங்குனார்ல, ஆள விட்டு விசாரிச்சு, இவருக்கு உண்மையிலேயே தேவைப்படுது அப்படின்னா, அவங்களே எதிர்பாராத தொகை எம்ஜிஆர் ஸ்டைல் என்னன்னா, பேப்பர்ல சுத்துனா பண்டில் போய் சேரும். அது எம்ஜிஆர் ஸ்டைலு. அவங்களே அறியாத இது போய் சேரும். தலைவர் குடுத்துட்டு வர சொன்னாரு. இந்த மாரி பல உதாரணங்கள் உண்டு. இது எம்ஜிஆர் ஸ்டைலு. செக்ரட்டரியேட் போனாலும் மனு வாங்குவாரு. எங்க போனாலும் மனு வாங்குவாரு, பேசுவாரு. லெட்டர் வந்தா லெட்டருக்கு பதில் போடுறதுக்கு, உதவி கேட்டா உதவி செய்றதுக்குலாம் ஆள் இருந்தது. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பக்கம் சேம் அதே ரூட்ல தான் ஜெயலலிதா. அவங்க இன்னும் ஒரு படி மேல. அவங்கள வந்து நீங்க ஸ்பைஸ் கார்டன்ல போய் அவ்வளோ சீக்கிரம் பாத்துற முடியாது. ஆனால் அவங்க வெளியில வந்து அந்த வண்டி அவங்க வீட்ட விட்டு இப்படி வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கும். கொஞ்சம் தொலைவு வந்து ஆர்கே சாலையில ஜாயிண்ட் ஆகும். இந்த லெஃப்ட் எடுத்து இந்த தொலைவு இருக்குல்ல, இங்கே வரிசையா அங்கங்க நிப்பாங்க. இவங்கலாம் வணக்கம் சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா, உங்கள ஒரு தடவ பார்க்குறாங்கன்னா, மறுநாள் நீ நிக்கிறீங்கன்னா, 2வது தடவ பார்க்குறாங்க, வணக்கம் சொல்றாங்க. 3வது தடவையும் உங்கள ஞாபகம் வச்சிருப்பாங்க. 4வது நாள் உங்கள்ட்ட பிஎஸ்ஓ வந்துருவாரு. "எதுக்கு நிக்கிறீங்க?" "இந்த மாரிங்க எங்க வீடு இடிஞ்சு போச்சு." "சரி குடுங்க." வேண்டிய உதவி போகும். சில பேர நேர்ல அழைச்சு கேட்பாங்க. "என்ன விஷயம் சொல்லுங்க." அந்த மாரி ஒருத்தர் இரும்பு கடை வச்சிருக்காரு. கஷ்டப்படுறாரு. டெய்லி நிற்கிறாரு. பிஎஸ்ஓ வந்து கேட்குறாங்க. இவர நேர்லயே கூட்டு வராங்க. செக்ரட்டரியேட் கூட்டு போறாங்க. "என்ன விஷயம்னா?" "பையன் 2 பையன் படிப்பு இது. ரொம்ப கஷ்டமா இருக்கு." "சரி ரைட்டு காலேஜுக்கு சேர்றதுக்கான இது, படிப்பு செலவுக்கான உதவி. வேற இந்த மாரி இது கடை அதுக்கு ஒரு உதவி. இனிமேல் நிற்கக்கூடாது." "சரிங்க." இன்னைக்கும் அவரு இந்த ஸ்டாலின் வீட்டுக்கிட்ட இருக்கிற மூப்பனார் பாலத்துக்கிட்ட கடை வச்சிருக்காரு. இந்த மாதிரி பலர் அவங்க ஜெயலலிதா சாதாரணமா இருந்தப்போ அவங்க போயஸ் கார்டன் வீடு 70கள்ல இருந்தே இருக்குது. நீ ஒரு 2வது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலம்லாம் அந்த வீடு இருந்திருக்கு. முதலமைச்சர் ஆவுறாங்க. ஆகும்பொழுது போலீஸ் செக்யூரிட்டிலாம் வந்துரும்ல. அந்த தன்மையே மாறிடும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ பாகிஸ்தான் பார்டருக்குள்ள போற மாரி இருக்கும். பக்குன்னு இருக்கும். நீங்க அந்த அ ஆர்கே சாலைன்னு உள்ள நுழையும்போதே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். நம்மள மடக்கி யாரு, என்னா அது இதுன்னு. ஏன்டா இப்படி போறோன்ற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு இது 91, 96 பீரியட் சொல்றேன். இப்படி இருக்கும்போது கட்சிக்காரங்கலாம் வருவாங்க, போவாங்கன்னு வச்சுக்கங்க. அந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் காம்பவுண்ட் சுவர் தான் ரைட்ல இருக்கும். அதில ஒரு இரும்பு கேட் இருக்கும். அது உள்ள ஒரு அம்மா டீ விப்பாங்க. இவங்க சிஎம் ஆனோன டீ கடை தூக்கிட்டாங்க. ஒரு லீடர், பெரிய தமிழகத்துக்கான லீடர், ஒரு பெரிய பொதுச் செயலாளர், அவங்க பார்வை, அதுவும் முதலமைச்சர், இப்படி இருக்கும். ராஜா காலத்து பார்வை மாரி. எனக்கு என்னன்னு இருக்கும். ஆனா அவங்க அப்படி இல்ல. வர்றாங்க, கடைய காணோமே. நேரா வீட்டுக்கு போயிட்டு, கூப்பிடு டிசிய கூப்பிடுறாங்க. டெப்டி கமிஷனர் மேடம், அங்க ஒரு கடை இருந்தது என்னாச்சு தூக்கிட்டீங்களா? இல்ல மேடம் நான் பாதுகாப்பு கருதி. அங்க என்ன பெரிய பாதுகாப்பு? ஒரு ஆள் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா கூட்டு வாங்க. தேடி பிடிச்சி அந்த அம்மா வீடு எங்கன்னு பிடிச்சி, அம்மா வாம்மா கூட்டு வர சொன்னாங்க. வண்டியில் ஏற்றி கொண்டு வந்துட்டேன். வாங்கம்மா என்னாச்சு? இல்லை போலீஸ். நீங்கள் நடத்திக்கங்க கடையை. அந்த இதுக்கு இடையூறு இல்லாமல் நடத்திக்கங்க. வேறு ஏதாவது உதவி வேணுமா? அம்மா அதும்மா ஓரளவுக்கு பணம் கொடுத்துட்டு பண்ணிக்கங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் என்கிட்ட வாங்க. நான் வரேம்மா. ஒரு 6 மாதம் அப்படியே போகுது.
ஒரு நாள் கடை இல்லை. அன்றைக்கும் பார்த்துடுறாங்க. கடுமையான கோவம். வர சொல்ல அந்த ஆஃபீஸரை. உங்கள் வேலையை காமிச்சிட்டிங்களா? அவ்வளோ சொன்னால் மறுபடியும் தூக்கிட்டீங்களா? அம்மா புரியல. இந்த டீ கடை என்னாச்சு? ஐயோ அம்மா நாங்கள் வந்து பண்ணலாம்மா. அப்போ எங்கே போனாங்க அவங்க? போங்க போய் கூப்பிட்டு வாங்க. அடித்து புரண்டு போய் மறுபடியும் எங்கே தேடி பார்த்தா அந்த அம்மா இறநீ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அப்புறம் வந்து அம்மா அந்த மாதிரிம்மா முடிச்சோன்னே கூப்பிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. என்ன ஆச்சும்மா? அந்த மாதிரி இறநீ ஆப்ரேஷன் ஆகும். சரி ரைட்டு. அப்புறம் அவங்க பொண்ணுக்கு அதெல்லாம் கேட்டு துட்டு கொடுத்து ஆப்ரேஷன் செலவு துட்டு கொடுத்து கடையை நடத்துங்க, யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு சமைச்சதுக்கு போய் பத்திரிக்கை வச்சு வீட்டுக்கு கூட்டு வர சொல்லி இது பண்ணி அந்த மாதிரி அவங்க கடைசி வரைக்கும் அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் கூட இவங்க ஒரு விருந்தாளி மாதிரி அங்கே போவாங்க. அது மாதிரி அந்த பெருக்குறாங்களே அந்த வயசுக்காரங்க அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு சொல்லுங்கம்மா எப்படி இருக்குது, என்ன இருக்குது, கட்சிக்காரங்க எப்படி இருக்காங்க, உங்கள் கவுன்சிலர் எப்படி இது பண்ணுறாரு, நம்மளே ஈஸியாக கிடைக்கும்ல தகவல். இது கலைஞர்ட்டையும் உண்டு இந்த பணம். பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறது அது. நீங்கள் எப்போவுமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க முன்னாடி ஷோ காட்டுவாங்க. சார் சூப்பர் சார், சார் இந்த சைடு பெரிய பள்ளம் இருக்கும், உடச்சி ஓடிக்கிட்டு இருக்கும் தண்ணி, சார் அங்கே பாருங்கள் சார், இப்படி வாங்க சார், சார் பாருங்கள் சார் ரோடு எப்படி இருப்பாங்க சார், சார் செம்மையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது, ரைட்டு அப்படி கேள்வி கேட்குறன்னு கூட இப்போலாம் எப்படி செட் பண்ணுறாங்க சார். நம்ம இது வந்து தண்ணி எங்கேயுமே தேங்கலை, இருந்தாலும் சில இடங்களில் தேங்கி சார் அதை பற்றி சார் என்ன சொல்கிறீங்க, அது வேண்டிய மோட்டர்லாம் போட்டு எடுத்து இது பண்ணுவோம். சரிங்க சரிங்க சார், இப்படி தானே போகுது நீ. ஆனால் எந்த சிஎம் பாருங்கள், பல சிஎம் நடந்து போய் ஆய்வு பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் இருக்குதா பார்த்தீங்களா? போய் வார் ரூமில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறது. இப்படிலாம் இருந்தீங்கன்னா அதிகாரிகள் உங்களை ஏமாற்ற தான் செய்வாங்க. ஜெயலலிதா கிட்ட அது நடக்காது. ஈவன் உளவுத்துறை தான் ஒரு முதல்வருக்கு கண்ணு மாதிரி. யாருக்கும் வராத தகவல். இந்த கட்சிக்காரன் அங்கே ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், இந்த கட்சிக்காரன் எதிர்கட்சி கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி பல இது மாதிரி எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயம் டக்குன்னு கொண்டு வருவாங்க உளவுத்துறை. ரெண்டாவது ஜெயலலிதாட்ட பிடிச்ச விஷயம், பேப்பரில் வர்ற விஷயம் இருக்குல்ல, அந்த கட்டிங் வரலைன்னா ஒன்றை தொலைச்சிடுவேன். அதனால் கட்டிங் வரும். இவர் இப்படி பண்ணார். எனக்கே அனுபவம் இருக்குது. நான் ஒரு முக்கியமான அமைச்சரை பற்றி ஒரு தகவல் போடுறேன். அப்போ தினகரனில் ஒர்க் பண்ணுறோம், பீட்டர் மாமாவில் போடுறோம். மறுநாள் சொல்கிறாங்க அங்கே கார்டனு என்னன்னு தெரிலங்க, ஒரு கை கட்டிட்டு இருந்தார், செம்ம திட்டு விழுந்தது. அதுக்கப்புறம் அந்த இது மாற்றம் வருது ஒரே நாள். இந்த மாதிரி பத்திரிகைகள், உளவுத்துறை தகவல்கள், காவல்துறை இது பண்ணது பெண்களுக்கான விஷயங்கள் நீங்கள் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. தொட்டில் குழந்தைகள் திட்டம், கள்ளிப்பால் ஊற்றி கொளுத்துறது, நீ உலக அளவில் இப்போ வரைக்குமே அவங்க இல்லைனாலுமே அவங்க உருவாக்குன எல்லா அவங்களோட திட்டங்கள். பேர் சொல்லிட்டு அம்மா இருக்காங்க. உணவு ஆ, இன்றைக்கி அதை போட்டு சீரழித்து வச்சுருக்காங்க. நீங்கள் கொரோனா பீரியடில் பேச்சுலர்களுக்கு அதை உயிர் நம்பியே வாழ்கிறதுக்கு உயிர் வாழ்ந்தவங்க இருக்காங்க சார். இன்றைக்கும் நீங்கள் விஜயகாந்த் சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாவில் வர்றவங்க சாப்பாட்டுக்கு வழியில்னா அந்த ராஜாபாதர் தெருவில் அவர் தங்கியிருந்த அந்த லாட்ஜில் பக்கத்தில் ஒரு இடத்துல சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்குவாங்க. தங்க எங்கேயா தங்கிக்குவாங்க, சாப்பாடு தானே முக்கியம், சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி உணவளித்த வள்ளல் விஜயகாந்த். இன்றைக்கும் அவர் மறைஞ்சாலும் அந்த ஆஃபீஸில், அவருடைய கோயம்பேடு ஆஃபீஸில் சாப்பாடு போடுறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த அம்மா உணவை கொண்டு வந்தது வந்து இந்த சினிமா துறைக்கு வந்தவங்கலாம் ஒரு நாளைக்கு 10 ரூபா 15 ரூபாயில் சாப்பாடு முடிச்சுக்குவாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, பூக்கடை வச்சுக்கிறவங்க, தொழிலாளிகள், மூட்டை தூக்குறவங்க எல்லாருக்குமே. எல்லாத்தையும் தாண்டி ஹாஸ்பிட்டல், ஜிஹெச், பல ஹாஸ்பிட்டலில் வெளியூர்லேருந்து வந்து தங்குவாங்க. படுத்துக்கிறது அங்கேயே படுத்துக்குவாங்க. அட்டெண்டருங்க வராண்டாலே படுத்துக்குவாங்க ஜனங்க. சாப்பாட்டுக்கு காசே இருக்காது. அங்கே அம்மா உணவகம் திறக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு காலையில் டிஃபனு 5 ரூபாவில் முடிக்கிறோம், 5 ரூபாவில் மதியானம் சாப்பாடு, நைட்டு டின்னருக்கு. அதுவும் சுகர் பேஷண்ட்டு அதிகமான இருப்பாங்க அப்படின்றதுக்காக சப்பாத்தி நைட் ஆனால். இது எல்லாமே யோசிச்சது கறவை மாடுகள் திட்டம். ஆடு மாடு, கறவை மாடு. இன்றைக்கி நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, என்ன யூஸு? வீட்டுக்காரன் பிடின்னு போயிடுறான், வந்தவுடனே செல்லா தூக்கின்னு ஓடிடுறான். போயிட்டு அங்கே இப்போ தான் சரக்கு விற்கிறதுல டாஸ்மார்க்கில் பார் கொடுக்குது, வாங்கி குடிச்சிட்டு போய் நேர்கிறான். இல்லாட்டி அந்த 1000 ரூபா வச்சு 2 நாள் சாப்பாடு கூட உதவாது. ஒரு அரிசி இன்னைக்கு கிலோ 70 ரூபா 80 ரூபா. இன்றைக்கி தோரம் பருப்பு 400 ரூபா. சமையலுக்கே ஒரு நாளைக்கு 500 ரூபா ஆகிடும். ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம்னா 500 ரூபா ஆகிடும். இந்த 500 ரூபா 2 நாளைக்கு 1000 ரூபா முடிஞ்சு போச்சு. அதுக்கு அவ்வளோ பேச்சு. இவங்க ஒரு வீட்டுக்கு கறவை மாடு. அப்போ அந்த வீடு வந்து பாலை கறந்து விற்றுச்சுன்னா டெய்லி வருமானம், டெய்லி 500 ரூபா 400 ரூபா கிடைக்கும். சொசைட்டிக்கு பால் ஊற்றுறது மூலிமா கவர்மெண்ட்டுக்கு பால் உற்பத்தி பெருகும். இந்த மாதிரி நீண்ட கால திட்டங்கள். ஒரு திட்டம்னா அதுக்கு பின்னணியில் ஒரு ஒர்க் இருக்கணுன்ற யோசிச்சது தான் அந்த கறவை மாடலும் திட்டம். அதை கூட பண்ணல.
+1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தா அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அவன் வேற லெவல் போவான். கிராமத்துல இருக்கிறவங்கலாம் பலரும் இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா, எல்லாருக்குமான ஒரு ஆக்சஸிபிலிட்டி உருவாக்கி குடுத்ததே அவங்க தான். அவங்க தான். அந்த பீரியட்ல அப்பதான் ஜியோலாம் வருது. ம். ஜியோ கூட இல்ல, ரிலையன்ஸ் வருது. ஜியோலாம் அப்புறமா தான் வருது. அந்த இன்டர்நெட்டுன்ற கான்செப்ட்டே கேபில இருக்கும். ஆமா. ரூ. 1000 கட்டினா 5 ஜிபி, 4 ஜிபி செல்ஃபோனுக்கு. நான்லாம் கட்டியிருக்கேன். ரூ. 1000 4 ஜிபி தான் தருவோம். அந்த மாதிரி வர்ற காலகட்டத்திலே லேப்டாப் கொடுத்தாங்க. பல குடும்பங்களுக்கு யூஸ் ஆச்சு. இன்னைக்கு பலரும் ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. அது இவங்க இன்னை வரைக்கும் கொடுக்கல. இப்போ வந்து கல்லூரி மாணவர்கள் கொடுக்க போகிறாங்க. அவன் வாங்கிட்டு வேலைக்கு போக போகிறான். அவனால தான் யூஸ் இருக்குது. ஓட்டு போடுவான்ல. அந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய திட்டங்களும் பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து அவங்க பண்ணாங்க. கட்சியை ஒரு கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் காலத்தில் ஜெயிக்காத விஷயங்களை இவங்க ஜெயித்தாங்க. எம்ஜிஆரே செய்யாத வெற்றிகளை இவங்க பெற்றுக் கொடுத்தாங்க. தொடர் வெற்றி. பார்லிமெண்ட்டில் ஒரு கட்டத்தில் இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக இருந்தது. 37 எம்பிக்கள். எந்த கட்சி எம்ஜிஆருக்கே சாதனை கிடையாது. 25, 22 இப்படி தான் இருந்திருக்குது. 37 எம்பிக்கள் ஏடிஎம்கே எம்பிக்கள், 13 ராஜ்யசபா எம்பிக்கள், மொத்தம் 50 பேர் இருந்தது. ஒரே கட்சி மாநில கட்சியில் இதுதான். அந்த சாதனை இது வரைக்கும் யாரும் பண்ணல. இந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய ஒவ்வொரு சாதனையும் பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற வரைக்கும் கலைஞரை சாணக்கியர்னுவாங்க. சாணக்கியருக்கே விபூதி அடித்தவங்க அவங்க. பல தடவை அவர் யோசிக்காதெல்லாம் செஞ்சாங்க. அதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா 2016 அவங்க ஜெயிச்சது. 2016 ஜெயலலிதா தான் ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குனாங்க. அந்த ட்ரெண்டை வச்சு தான் இப்போ ஊட்டின்னு இருக்காங்க. கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கிறது ஒன்று, கூட்டணியை பிரித்து விட்டு ஜெயிக்கிறது ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை உளவுத்துறையை பயன்படுத்தி பக்காவாக பண்ண ஜெயலலிதா. மக்கள் நல கூட்டணின்றதை ஜெயலலிதா உருவாக்கின ஒன்று. கலைஞர் சாணக்கியர், அவருக்கு தெரியும் விஜயகாந்த் வந்தால் நம்ம ஜெயிச்சிடலான்னு. ஆனால் விஜயகாந்தை வரவிடாமல் இவங்களுக்கு கீழே இருக்கவங்கள பண்ணுறாங்க. அப்போ கலைஞர் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பூமர் ஆகிட்டார். நீ என்ன பூமர், ஓரமாக உட்கார், நாங்கள் பார்த்துக்குறோன்னு. சுனில் இருக்கிறார் எங்கள்கிட்ட, அவர் பார்த்துக்குவாருன்னு. விஜயகாந்த் அங்கே துரத்தி விட்டாங்க. இதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளர்னு கூட்டு வந்துட்டாங்க. முடிஞ்சிச்சா கதை? கலைஞர் எதிர்பார்த்த இது நடக்கலை. கலைஞருக்கு தெரியும் இது இல்லைன்னா தோல்வின்னு. தோல்வி வந்துச்சு. இவங்க 202 இவங்க உருட்டியிருந்தாங்க. 89 சீட் ஜெயிச்சாங்க. அப்போ கணிக்கிறது, அதை செயலாக்குவது, அதன் மூலம் வெற்றியை பெறுவது, இது ஒரு தலைவருக்கு ரொம்ப முக்கியம். சும்மா கூட இருக்கிற 10 பேர் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்குது இல்லை. அது கலைஞர்கிட்ட இருந்தது. 2011 நேருவே பேட்டி கொடுக்குறாரு. வந்து கேட்குறாரு எப்படின்னா, திருச்சி மாவட்டமே எல்லா தொகுதியும் நம்ம தானே, அதெல்லாம் சொல்லாத, 23 சீட்டு ஜெயிப்போம், அவ்வளோதான் நமக்கு இப்போ நிலைமை இருக்குது, உன் தொகுதியை காப்பாற்றிக்கொண்டு போனாராம். அதுதான் கலைஞர். சேம் அதே தாட்டு ஜெயலலிதா இருந்தது. மோடியில் இந்த லேடி ஃபஸ்ட்டு 2014 அந்த வேலையை பண்ணுறாங்க. கரெக்டாக அது தனியாக ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. என்டிஏ, டிஎம்கே தனியாக இருக்குது. 2G மேட்டரில் காங்கிரஸ் தனியாக நிற்கிது. நல்லா தெரியுது உங்களுக்கு. போடான்ட்டு நிற்க வைக்கிறாங்க. 37 எம்பி. இந்த கணிப்புலாம் இருக்குல்ல, அதுதான் சாணக்கியத்தனம். அவங்க யார்? நடிகை. ஆனால் குறுகிய காலத்தில் தன்னை வளர்த்துக்கிட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தவங்க ஜெயலலிதா. நிச்சயமா எத்தனை காலம் கடந்தாலுமே ஜெயலலிதா அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் இப்போ வரைக்கும் தான் இருக்கு. இன்னும் பல காலங்கள் கடந்தாலும் ஒரு மக்களால் ஒரு போற்றக்கூடிய ஒரு தலைவரா, ஒரு தலைவியா நான் ஒரு ஜெயலலிதா இது எழுதியிருந்தேன் யூடியூப்புக்கு தான். ஸ்டோரிக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். குடும்பம் தான் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் தமிழகமே அவரை அம்மா என்று அழைத்தது. சட்டம் பயின்று ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை. நடக்கலை. ஆனால் சட்டம் ஏற்றுகிற இடத்தில் அமர்ந்தார். இந்த மாதிரி வரிசையாக எழுதியிருப்பேன். இப்போ மறந்து போச்சு. நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்க நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அம்மான்றது இயல்பாக எல்லாருமே சொல்கிறது. அப்பா நீ சொல்லுன்னா கிண்டல் ஆகிடுச்சு. அதனால் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்க முடியாது. எதுவுமே இயல்பில் வர்றது, பயிற்சி மூலிமா வர்றது, சூழ்நிலை ஒருத்தரை உருவாக்கும். தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாகிறார்கள். இதுதான் வரலாறு. அது ஒரு பெரிய ஃபேமஸ் கோட் இருக்குது. லீடர்ஸ் வந்து நெவர் பார்ன். அவங்க வந்து சூழ்நிலை மூலிமா தான் உருவாகுவாங்க. அப்படி உருவானது தான் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா. பிறப்பால் வந்துட்டு நான் தலைவர்னா நீங்கள் சொல்லிக்கலாம், கூட இருக்கிற 10 பேர் சொல்லிக்கலாம். மக்கள் சொல்லணும், அதான் முக்கியம். ரொம்பவே நன்றி சார். ஜெயலலிதா அவர்களை பற்றின ஒரு அழகான உங்களுடைய நினைவுகளையும் அரசியல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.